ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போயிருந்தேன். சரி அர்ஜென்ட்டாக நீ வந்தே ஆகணும்னா பிளட்டு மட்டும் குத்துட்டு நான் சரி கேட்டு முடியல இதெல்லாம் நான் மயங்க போறது இல்ல. இதெல்லாம் நீங்களே வர்த்திச்சு வச்சுக்கிறது வேணாம். அங்கவும் ரொம்ப அனாவசியமா பேசினாங்க. இருமா, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. வாழ்க்கையில தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அப்பதான் இந்த பிள்ளைய நல்லா வளர்க்க முடியும். மாசமா இருக்கேன் முடியல, மாசமா இருந்து வயத்தை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க, மேரத்தான் ரன் பண்றாங்க. நான் கூட வேலைக்கு தான் போயிருந்தேன். வாழ்க்கை வீட்டு வேலை தான் செஞ்சு வாழ்க்கை ஒருத்தரோட வாழ்க்கை கெடுத்திருக்கீங்க 2 பேருமா சேர்ந்து. நாங்க யார் வாழ்க்கை நான் கெடுக்கல மேம். நான் எப்போ என் கஷ்டத்தோட என்கிட்ட வேணா வாங்கிட்டு போய் போட்டுக்கிறாங்களே தவிர என்கிட்ட வர்றப்பெல்லாம் காசு வாங்கிட்டு தான் போவாங்க. எனக்கு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. யோசிக்க மாட்டியாமா பாரதி? யோசிக்க மாட்டியாமா? நான் யோசனை பண்ணி தான் நான் ஒதுங்கே இருந்தேன் மேம் ரொம்ப நாளா. வேண்டாம், நம்மளுக்கு நம்ம தனியாவே இருந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.